அவர் பல வருஷமாக ஒரு 10-15 வருஷம் மேலே பிரபலமாக இருக்கிறார். அவர் போடாத பாட்டில் அவர் சினிமா நடிகர்கள்லேருந்து பெரிய பெரிய பாடகர் வரைக்கும் அவர் கூட பாடியிருக்காங்க. அவர் இது வரைக்கும் எத்தனையோ பாடல் கேசட் விட்டுருங்க. எத்தனையோ பேர் பின்னாடி பாடகர்கள் மட்டும் சினிமா நடிகர்கள் மாதிரி இருப்பாங்க. எல்லாம் 10 பேர் 5 பேர் 20 பேர். அதில் ஒரு கம்ப்ளைண்ட் மேலே அவர் மேலே ஃபைல் ஆயிருக்கா? இன்னைக்கு நீங்கள் ஒரு அக்யூஸ்ட்னு நீங்கள் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண முதல்ல என்ன பண்ணுவான்னா, எவன் திருடுன்னு வருமா அவன் திருடுறான்றது முன்னாடி அவன் ரெக்கார்ட்லாம் பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி அவன் தவறாக நடந்திருக்கானா, எங்கே பிக் பாயிண்ட் அடிச்சிருக்கானா, இல்லை ஏமாத்திருக்கானா. அது போல இவரை நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா? இவருடைய வாழ்க்கை இத்தனை வருஷமா இருந்திருக்காருல்ல. இவர் பெரிய பெரிய பாடகர், எல்லாம் ஜென்ரலில் இருக்க ஃப்ளைட்டில் போகிறவர். யாராவது ஒருவர் இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? ஒன்று. தப்பு செய்கிறதா இருந்தால் இவர் இந்த மாதிரி சின்ன சின்ன மாதிரி விஷயத்துல தான் தப்பு செய்யணுமா? வெளிநாட்டுக்கு போகிறாரு, பறக்கிறதா இருக்கிறார், எவ்வளோ ஸ்டார் ஹோட்டலில் தங்குறாரு, எவ்வளோ பெரிய 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 பிரபலங்கள்லாம் அவருக்கு பழகுறாங்க. எப்படி வேணும் தப்பு செஞ்சுட்டு போகலாமே. அப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், இதை ஒன்று ஒன்றா நீங்கள் உன்னித்து பார்த்தா என்ன நடக்கும்னா, ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா தகர்க்கக்கூடிய ஒரு விஷயம். சத்தியம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் விடுதலையாக்குன்ட்டு. அதே பைபிளில் சொல்லுது, ஒருவனுக்கு அவன் வீட்டாரே சத்துருக்கன்ட்டு. யாருங்க? இவர் மேலே ஒரு முஸ்லீம் குற்றம் சொன்னானா, இவர் மேலே ஒரு இந்து குற்றம் சொன்னானா, இவர் மேலே சொந்த வீடே தான் குற்றம் சொல்லுது. ஏன் சொல்லுது? உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கங்களேன். இன்னைக்கு இந்த உலகம் பாருங்க பாவமான உலகம்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சினிமா தேட்டரில் 1000 பேர் இருப்பான், கோயிலில் 2 பேர் தான் இருப்பான். அதே போல் பாரு சாராய கடையில் பாரு 1000 பேர் இருப்பான், லைப்ரரியில் 2 பேர் இருப்பான். இந்த 1000 பேர் சேர்த்து ஒருத்தர் குற்றம் சொன்னால் பாரு யார் நல்லவன் யார் கேட்டவன்? அப்போ இது பாவமான உலகம். இப்போ இவ்வளோ அநீதி பேருக்கும் பாரு ஒருத்தர் எதுக்குறாங்கன்னா அவன் யார்? இவர் உண்மையிலே தப்பாக இருந்தாலும் ஏன் இவ்வளோ பேர் எதிர்க்க போகிறாங்க?